எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே பேரதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சூர்யாவுக்கும் சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் அவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பூதங்கமான சண்டை விதிச்சிருக்கு. இந்த சண்டைக்கு காரணமான நபர் முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்ன சண்டை? முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி அப்பாவும் மகனுக்கும் இடையிலான சண்டைக்கு காரணமாக இருந்தார்? சிவகுமார் அவர்கள் என்ன பண்ணாரு? சூர்யா அவர்கள் என்ன பண்ணாரு? கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சூர்யா அவர்கள் சிவகுமாரை கடுமையா தாக்கி இருக்கிறாரு. சிவகுமார் அவர்கள் சூர்யாவை திருப்பி கடுமையா தாக்கி இருக்கிறாரு. இதற்கு எல்லாமே காரணமா முதல்வர் விஜய் அவர்கள் இருந்திருக்காரு. மிக பெருமளவுக்கு தமிழகம் முழுக்க வைத்த பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட விஷயம் எல்லாமே தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நேயர்களே, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்று விடாமல் நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு சிஎம்மா வந்து இது வரைக்கும் 2 மாதங்கள் ஆகுது. இந்த 2 மாதத்தில் அவர் பண்ண சாதனைகள் ஒன்றா இரண்டா பல்லாயிரம் சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் எல்லாராலையும் உலக அளவில் பெருமையாக பேசப்படுது. இந்தியானாலே ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது உலக நாட்டினுடைய கருத்து. அது ரொம்ப முக்கியமாக இந்திய மக்கள், ஒவ்வொரு மாநிலத்து மக்களும் என்ன பண்ணாலும் லஞ்சம் வாங்குறதையும் ஊழல் பண்ணுறதையும் ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் நம்முடைய தமிழகத்துக்கு சிஎம் வந்து 2 மாசத்துல நம்முடைய தமிழகத்தை ஊழல் இல்லாத மாநிலமா மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடுகளும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இதே ஒரு நிலை அனைத்து மாநிலத்திலும் வந்தா இந்தியா சீனாவையும் தாண்டி நம்பர் 1 இடத்துல ஒரு சில வருடங்களிலே வந்துடும் அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. இப்படிப்பட்ட ஒரு நிலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எட்டி இருக்கிற நிலையில உலகம் முழுக்கவே எல்லாரும் அவரை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களும், பாமக அன்புமணி ராமதாஸ் உட்பட எல்லாருமே பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய துறையான சினிமா துறையை சேர்ந்த நபர்கள் பாராட்டாம இருப்பாங்களா? எத்தனையோ பேர் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வரிசையில நம்முடைய சூர்யா அவர்களுடைய அப்பா சிவகுமார் அவர்களும் பாராட்டி இருக்கிறாரு ஒரு பேட்டியில. அந்த குறிப்பிட்ட பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் விஜயோடைய ஆட்சி பிரம்மாண்டமாக இருக்குப்பா, எனக்குலாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே அந்த பையன் சூறாவளி மாதிரி சுரண்டு செயல்படுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீராக இருக்குது. இதை தான் நாங்கள் ஒரு காலத்தில் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். கடைசியில் என்னுடைய பையன் வயசில் இருக்கிற விஜய் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு பேட்டியில் ரொம்பவே பெருமையாக முதலமைச்சர் விஜய் அவர்களை பேசியிருக்கிறாங்க. என்னதான் அவர் அங்கே அப்படி பேசியிருந்தாலும் அவருடைய வீட்டில் பிரச்சனை ரொம்பவே கிளம்பி இருக்குதான். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஜோதிகா அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை பாராட்டி பேசுறது எனக்கு தப்பு கிடையாது, ஆனால் உங்களுடைய பையனை என்னைக்காவது இப்படி பாராட்டி பேசியிருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மேலே உங்கள் பையனையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் போட்டியாளர்களாக இந்த தமிழக மக்கள் எத்தனையோ வருஷங்கள் பார்த்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்திருந்தா கூட பரவாயில்ல, எங்கள் கிட்ட அவரை பற்றி பெருமையாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுடைய பையனுடைய போட்டியாளரையே பேட்டி வச்சு நீங்கள் பாராட்டுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமானவர்னு ஜோதிகா அவர்கள் கோவப்படவும், சூர்யா அவர்கள் திடீர்னு குறுக்குல வந்து அப்படிலாம் அப்பாவை பேசாதான்னு சொல்லியிருக்கிறாராம். அதற்கு சிவகுமார் அவர்கள் திடீர்னு ஜோதிகாவை பார்த்து, உனக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு வயசு கிடையாது, எனக்கு நீ என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நீ எனக்கு சொல்லக்கூடாது, நான் மனசில் தோன்றதை நான் பேசுவேன், நீ வந்து இதுக்கு மேலே என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லவும், நம்முடைய சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லைப்பா அவள் என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணு, அவளுடைய கருத்தை அவள் சொல்கிறா, நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்தை யாரும் தடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவளுடைய கருத்தை அவளும் சொல்லுவா, நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்காதீங்க, ஆனால் அவளை தவறாக பேசாதீங்கன்னு சொல்லவும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கா. அப்புறம் சிறிது நேரம் கழித்து சூர்யா அவர்கள் என்னதான் இருந்தாலும் அப்பா வயசுல பெரியவர்கிட்ட கோபப்பட்டு பேசுறது தப்புன்னு அவரும் போய் மன்னிப்பு கேட்டாராம். ஜோதிகா அவர்களையும் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாராம். ஆனா கடைசியில அவரே என்ன சொன்னார்னா, 1000 இருந்தாலும் என் நண்பன் விஜய் அவரை பத்தி என்னுடைய அப்பா பெருமையா பேசுறதுல எனக்கு ஒரு அளவும் கஷ்டம் இல்லை, உண்மையாலும் மகிழ்ச்சிகரமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாராம். இது மிகப்பெரும் அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, யார் மேல சரி யார் மேல தப்பு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம தெரிவிங்க. நன்றி.